அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிராண உடம்பு, அதாவது மனிதனுடைய பிராண உடம்பு என்ற தலைப்பில் பகுதி 3 பார்க்க போகிறோம். மனிதனுடைய பூலோக உடம்பு 2 பகுதிகளை உடையது. அதன் திண்ணிய தடித்த பாகமே நம்முடைய சாதாரண கண்ணுக்கு புலப்படுவது, அதாவது அன்னமய உடம்பு. அங்கனம் காணப்படாத நுண்ணிய பாகம் பிராண உடம்பாகும். இரண்டும் சேர்ந்ததே மனிதனுடைய ஸ்தூல உடம்பே ஆகையால் ஆலயத்தில் அன்ன உடம்பை குறிக்கும் பாகமே பிராண உடம்பையும் அறிகுறியாக உணர்த்தும். இந்த இரண்டு பாகங்களும் ஒன்றை விட்டு இன்னொன்று தொழில்படாது. மனிதன் இறக்கும் போதன்றி மற்ற காலத்தில் முழுவதும் பிரிபடுவதும் இல்லை. ஆயினும் குளோரோபாரம் போன்ற மயக்க மருந்துகளால், ஹிப்டானிசம், மெஸ்பெரிசம் போன்ற வசீகர முறைகளாலும் அவை ஒரு வரம்புக்கு பிரிக்கக்கூடுமேயானால் அந்த நிகழ்வுகளை அவற்றோடு மட்டும் அபாயங்களை விளக்குவதற்கும் மனிதன் இறந்த பின் இந்த பிராண உடம்பால் அவனுக்கு ஏற்படும் சில இடைஞ்சல்களை எடுத்து காட்டுவதற்கும் உதவியாகும் பொருட்டு இந்த 2 பாகங்களுமே தனித்தனி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் உண்மையில் அவை ஓர் உடம்பின் 2 பகுதிகளேயன்றி தனித்தனி இருவேறு உடம்புகள் அல்ல. பிராண உடம்பு உருவத்தில் அன்ன உடம்பை ஒத்து அதைவிட 1/4 அங்குலம் எல்லா பாகங்களிலும் விரிந்தே இருக்கும். ஒருவன் சுவரொண்டு நிற்கும் பொழுது அதில் விழும் அவனுடைய நிழல் எவ்விதம் அவனைப் போலவே அவனைவிட அளவில் சற்று பெரிதாக இருக்குமோ அம்மாதிரியே அவன் பிராண உடம்பு இருக்கும். ஆனால் கட்டியாக இல்லாமல் நெற்றிக்கண் பார்வைக்கு சிறிது கருத்த சாம்பல் நிற புகையினாலோ மூடு பனியினாலோ மேகத்தினாலோ அமைக்கப்பட்டது போன்றது. கொஞ்சம் நீளமான மந்த ஒளியுடையதாய் இருக்கும். ஆதலால் அஃது ஆவியலான அன்னமய கோஷம் போன்றிருக்கும். இந்த உடம்பிற்கு மற்றொரு பெயர் கருவுடம்பு என்பது ஆகும். மனிதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி அவன் பிறப்பு இறப்புகளையும் உடம்பின் சாயலையும் நிர்ணயிக்கும் கர்ம அதிகாரிகள் அவன் கர்மத்திற்கேற்ப பிராண உடம்பை மனுசக்திகள் படைத்து அதனை தாயார் கருவுக்குள் புகுத்திய பின்னரே கம்மாளன் கருகட்டி வார்ப்பது போன்ற அதனை அச்சாக கொண்டு அன்ன உடம்பு அங்கு உருவாகிறது. அதை நினைவுபூட்டும் பொருட்டு இவ்வுடம்பு கருவுடம்பென்றும் சாய உடம்பென்றும் பொருட்பட்டு கூறப்படுகிறது. நுண்ணிய தத்துவங்களால் இந்த பிராண உடம்பு கடற்பஞ்சுக்குள் தண்ணீர் வியாபித்து நிற்பது போலவும், சோடா குப்பிக்குள் நீரில் கரிமில வாயு கலந்து நிற்பது போலவும், ஸ்தூலமான அன்ன உடம்பில் உள்ளூறி அதனுள் எங்கும் வியாபித்து நிறைந்தும் அதற்கு வெளியிலும் மேலே சொல்லபடி காலங்களும் விரிந்திருக்கும். பிராண உடம்பிற்கு அன்ன உடம்பிற்கும் உயிர் தீராது. அது வெறும் பிணமாகவே கிடக்கும். அதில் உள்ள மெய்வாய், கண், மூக்கு, செவி ஒன்றும் தொழிற்படாது. குளிரினால் விரைத்து போன உறுப்புகள், கொக்கையின் போன்ற மயக்க மருந்துகளால் தடவப்பட்ட உறுப்புகளும், பக்கவாதம் கொண்ட உறுப்புகளும் உணர்ச்சியற்று போவதும் பிராண உடம்பின் அவ்பாகங்கள் நீங்கிவிடுகின்ற காரணத்தினாலே ஆகும். இரத்த ஓட்ட குறைவினால் அல்ல. ஆஸ்பத்திரிகளில் குளோரோபாரம் கொடுக்கும் பொழுது பிராண உடம்பின் பின்வரும் பாகங்கள் அன்ன உடம்பை விட்டு பிரிந்து விடுவதனால் அங்கு அறுத்தாலும் சுட்டாலும் நமக்கு ஒன்றுச்சியே இல்லாமல் போய்விடும். அந்த சமயம் பிராண உடம்பு தலைக்கு மேலே மிதந்து கொண்டிருக்கும். நாம்பிலிருந்து மயிரிலை போன்ற பொன்னிறமான சூட்சும கம்பியொன்று அந்த பிராண உடம்பை அன்ன உடம்பினையும் பிணைத்து நிற்கும். மருந்து வேகம் தீரும் பொழுது கிராண உடம்பு அதில் தங்கி நிற்கும். ஆன்மாவும் திரும்பி வந்து அன்ன உடம்பிற்குள் புகுந்து கொள்ளும். அந்த பொன்னிற காந்த கம்பி அறுந்து போனால் அம்மனிதன் இறந்து போவான். திரும்ப அந்த அன்ன உடம்பிற்குள் இறங்குவதற்கு அவனுக்கு ஆற்றல் இருப்பது இல்லை. மற்றபடி இயற்கை முறையில் மனிதனுக்கு சாவு நெருங்கும் பொழுது அவனுடைய பிராண உடம்பு பானையிலிருந்து புகை கிளம்புவது போலவும் தலையணையில் உரையை கலர்வது போலவும் சிறிது சிறிதாக காலிலிருந்து தலைப்பக்கமாக வெளிக்கிளம்புவதும் நெற்றிக்கண் பார்வைக்கு நன்கு புலப்படும். அப்போது உடம்பின் அந்தந்த அவயங்களில் உணர்ச்சி நீங்கி கொண்டே வந்து
பிராண கம்பி அருந்து போகும் சமயத்தில் ஒரு பெருமூச்சியும் ஏக்கமும் தொண்டை கரகரப்பும் ஏற்பட்டு உயிர் பிரிந்து விடுகிறது. இந்த முன்னோட்டத்தை கால் கை குளிர்ந்து விடுவதென்று கூறுகிறது. அந்நிய திசையில் அருகில் இருந்தவர் அந்த அறிகுறிகளை அனுபவத்தினாலே கண்டிருப்பர். இவ்விதத்தில் அன்ன உடம்பை பிரிந்த மனிதன் பிராண உடம்பில் சிக்குண்டு பிரக்ஞையற்றவனாகிறான். அந்த அன்ன உடம்பை சுட்டு பொசுக்குகின்ற வரை பழைய பழைய வாசனைகளால் அதற்கு மேலே 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 உடம்பு போல் மிதந்து கொண்டிருப்பான். இந்த பிரக்ஞையற்ற நிலை பிரேத நிலை எனப்படும். இறந்த அன்று செய்யும் கிரிகைகளும் சில நாட்கள் செய்யும் கற்குழி பாசான ஸ்தாபனம் முதலிய கிரிகைகளையும் இந்த பிரக்ஞையற்ற நிலையை மாற்றும் பொருட்டு பிராண உடம்பை ஆன்மாவை விட்டு அப்புறப்படுத்துவதற்கே ஆகும். இவ்வித பந்தப்படுத்தி நிற்கும் பிராண உடம்பும் பிணமும் வேறுபடுத்தப்பட்ட போது மனிதன் தன் இச்சையுடம்பில் உணர்ச்சி பெற்று பிதிர்லோக வாழ்வை ஒத்து இருக்கிறான். கிரியா ஒன்றும் செய்யாத போது யாவரும் இந்த நிலை தானாகவே இயற்கை முறையில் சின்னலில் வந்துவிடுகிறது. புகையிலை, கல், கஞ்சா, அபின், லாகிரி பொருட்கள் அதிகமாக உபயோகப்படுத்துபவர்களுக்கு இறந்தவுடன் ஏற்படும் இம்மயக்க நிலை மாதக்கணக்காக இருக்கும் என்று சொல்லப்படுவதும் ஆகிறது. உத்தம ஒழுக்கமுடையோரும் இந்த நிலை அநேகமாக எய்துவதில்லை என்றும் எய்தும் பொழுது ஒன்றிரண்டு நாட்களில் தானாக நீங்கிவிடும் என்றும் மனதிற்கு பின்னுள்ள மனித நிலைகள் ஆராயவல்ல யோகியர் கூறுகின்றனர். பிராண உடம்பினின்றி அன்ன உடம்பு தனித்து இயங்கப்பட மாட்டாது. அது தனித்து இயங்கவும் படாதது போலவே அன்ன உடம்பினின்றியும் பிராண உடம்பும் தனித்து இயங்காது. ஆதலால் மரிக்கும்போது பிரிக்கப்பட்ட பிராண உடம்பின் பிணம் யாதொரு உணர்ச்சியுமின்றி வீட்டை சுற்றியோ சுடுகாற்றை சுற்றியோ சில காலம் இருந்து கொண்டிருக்கும். காலகிரமத்தால் சிறிது சிறிதாக உலைந்தும் போகும். சுடுவதற்கு பதிலாக சவம் புதைக்கப்பட்டால் அங்கு அழுகி மண் தின்று போகிற வரை பிராண உடம்பும் அதன் மேலே மிதந்து கொண்டிருக்கும். அங்கனம் மிக சாவதமாக அழிவுறும் பொழுது இடைக்காலத்தில் அங்கு அங்கரஹீனமாகவும் மிகவும் அருவருப்பாகவும் பயங்கரமாகவும் காட்சியளிக்கும். சுடுகாடு இடுகாடுகளில் பயந்தவர்கள் கண்ணுக்கு பேயாக தோன்றுவது போல, ஆனால் ஆன்மா அதை விட்டு நீங்கிவிட்டபடியால் உண்மையில் அது பேயல்ல, வெறும் பிராண உடம்பின் பிணமே. உயிரற்ற இந்த பிராண உடம்புகளை சில கீழ்த்தரமான பூதங்களும் இறந்தவற்றின் சில இழிவான மூர்க்க மக்களும் பிடித்தாட்ட வல்லவர். கருத்துள்ள மாந்திரிகர் பல தீய செயல்களுக்கும் இவற்றை உபயோகிக்க வல்லவர். கெடுதிகளை எண்ணியே இறந்தோரை புதைப்பதை விட சுட்டெரிப்பதே மேன்மை என்று பெரியோர் கூறினர். இந்த பிராண உடம்பு அன்ன உடம்பில் உயிர் வாழ்க்கைக்கும் இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருப்பதுமன்றி அன்ன உடம்பிற்கும் மனித உடம்பிற்கும் மற்ற நுண்ணுடம்புகளுக்கும் இடையே பாலமாக இந்த பிராண உடம்பே இச்சைகளும் நினைவுகளிலும் உலகில் உருவெடுப்பதற்கு உதவியாக நின்றது. இவ்வித பிணைப்பின்றி நம் எண்ணங்களும் இச்சைகளும் அவற்றின் அலைகளும் நம் மூளையில் தட்டாது மேலுடம்புகளிலேயே நின்றுவிடும். அப்போது அவன் பிராந்தன் கெட்டிக்காரன் எனப்படுவான். இனி மனிதனுடைய அன்ன உடம்பின் பழைய கழிதலும் புதியன புகுதலும் எண்ணற்ற மாறுதல்கள் என்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஓயாத மாறுதல்களுக்கிடையே இவ்வுடம்பு உயிர்த்திருக்கும் பொருட்டு அதற்கு 3 வகையான தேவைகள் ஏற்படுகின்றன. அவை ஊட்டத்திற்கு உணவு, சுவாசத்திற்கு காற்று, நரம்பொழுக்கத்திற்கு மூவிதமான பிராணகார சக்திகளுமே ஆகும். இவற்றுக்குள் உணவை உட்கொள்ளும் வாயு, காற்று உட்கொள்ளும் மூக்கும் ஏற்படுவது போல மூவகை பிராண தாரங்களை உட்கொள்வதற்கு பிராண உடம்பில் பல கருவிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை சிறு சிறு வட்டுக்கள் போன்று உருவமுடையதாய் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருப்பதால் அது சக்கரம் என்றும், பிராண உடம்பிற்கு ஆதாரமாகும் சக்திகளை உட்கொள்ளும் கருவிகளாதால் ஆதாரங்கள் என்றும்,
தாமரை பூ போன்று தோற்றமுடையதாக இருப்பதால் கமலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதன் விவரங்கள் உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டுடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.